இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அது அதிகாரத்தில் சந்தோஷத்தில் அவங்க பேசுகிறாங்க. இவங்களுக்கு அந்த தோற்று போன கவலையே இல்லையே, ஆட்சி அதிகாரம் போச்சுங்கிறது இல்லை. ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, சட்டசபைக்கு வந்துட்டாங்க. நம்ம தலைவர் வரலையேங்கிறது யாருக்கும் இல்லை. அதில் மாமா மச்சான் உறவுகள் கொண்டாட்டம், அதையும் காலகட்டத்தில் நம்மளை செழுமைப்படுத்திக்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. தோல்வி இது தேர்தல் தோல்வி தான், திமுகவை சுத்தமாக போகலை. அருமையான பேச்சுங்க இன்றைக்கி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது அருமையான பேச்சு. இன்றைக்கி அதை பற்றி தான் டிவியில் விவாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கருத்து சொல்கிறதெல்லாம் திமுக செயற்குழு கூட்டத்தில் இன்றைக்கி திமுக தலைவர் அவர்கள் பேசினது ரொம்ப சிறப்பு. அதாவது வார்த்தைகளை எப்படின்னா இந்த வாழைப்பழத்தில் ஊசியில் குத்துற மாதிரியே மெதுவாக ஒவ்வொருத்தங்களுக்கும் அதாவது பட்டு புரிகிற மாதிரி. இன்றைக்கி ஆட்சி போனதை பற்றி பிரச்சனை, அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன், வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நிர்வாகிகள்கிட்ட நீ புதிய நிர்வாகிகள் போட போகிறேன், 110 மாவட்ட செயலாளர்கள் வர போகிறாங்க, ஒருத்தவங்களுக்கும் வயசு நிர்ணயம் பண்ணிட்டார். அதே மாதிரி கிளை செயலாளர் முதற்கொண்டு பகுதி கலை செயலாளர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற அப்படி சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு. இன்னும் 100 வருடத்துக்கு திமுக உயிர்ப்புடன் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதில் இன்னொரு விஷயம் சொன்னார், கட்சிக்காரவங்க தான் சொந்த கட்சிக்காரனை விட மாற்று கட்சிக்காரனை பார்த்து தான் முகம் மலர்ந்து வரவேற்கிறாங்கன்னு. அது சட்டசபையில் நம்மளே பார்த்துருக்கோமே, அதைத்தான் நம்ம நார்மலாக பார்த்துருக்கோமே. சட்டசபையிலேயே மாமா மச்சான்னு சொல்லி பேசிக்கிறது எல்லா விஷயத்துக்குமே. அதாவது எப்படின்னா தோற்று போய் இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அது அதிகாரத்தில் சந்தோஷத்தில் அவங்க பேசுகிறாங்க. இவங்களுக்கு அந்த தோற்று போன கவலையே இல்லையே, ஆட்சி அதிகாரம் போச்சுங்கிறது இல்லை. ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க, சட்டசபைக்கு வந்துட்டாங்க. நம்ம தலைவர் வரலையேங்கிறது யாருக்கும் இல்லை. அதில் மாமா மச்சான் உறவுகள் கொண்டாட்டம், அதையும் நாசுக்காக சுட்டி காமிச்சிட்டாரு. சொந்த கட்சிக்காரனை விட மாற்று கட்சிக்காரனை தான் பார்த்து எல்லா பேரும் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது 100க்கு 100% உண்மை. ஆனால் எவ்வளோ விரைவாக இந்த மாவட்டத்தை பிரிக்கிறது, 110 மாவட்டங்களாக பிரிக்கணும். அவர் சொன்னது இனி எல்லாத்துக்குமே ஒரு பதவிகள் வழங்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனி அவர் இன்னொரு வார்த்தை சொன்னார், கவனிச்சிங்களா? நம்ம வீட்டில் பேசுங்க, கட்சிக்காரனுங்களை நம்ம கட்சியை பற்றி பேசுங்க, வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசுங்கிறாரு. அது 100க்கு 100 உண்மைங்க. நம்ம பேசுகிறோம், நம்ம பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குன்னு அவர் கேட்குறது ரைட்டு தானே. நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்ல மறந்துட்டோமே, நீங்கள் வீட்டில் தான் கட்சியை வளர்க்கணும், இங்கேருந்து வளர்த்துட்டு போங்கிற 100க்கு 100 சரியான வார்த்தை. இன்றைக்கி கட்சிக்காரனாக இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிற ஆளுகளே எத்தனை பேர் அவங்க வீட்டு பிள்ளைய யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியும். ஜென்சி தலைமுறையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம போடுறவங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லி அவங்க போட்டுறாங்க, அவங்க வீட்டு பிள்ளை யாருக்கு போட்டது. அப்போ ஒரு வீட்டில் 3 பேர் ஓட்டுனா 2 ஓட்டு இங்கே 1 ஓட்டு அங்கே போயிடுதில்ல. அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஆனால் தலைவர் அருமையாக பேசிட்டார். நிர்வாக மாற்றத்தை அருமையாக கொண்டு வந்து நம்ம தான் நீ அடுத்த ஆட்சிக்கு வரணும், அதுக்கான வேலையை பொருந்தே பாருங்கள். ஆட்சியில் இல்லாத காலகட்டத்தில் நம்மளை செழுமைப்படுத்திக்க ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. தோல்வி இது தேர்தல் தோல்வி தான், திமுகவை சுத்தமாக போகலை. அருமையான பேச்சுங்க இன்றைக்கி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசினது அருமையான பேச்சு. இன்றைக்கி அதை பற்றி தான் டிவியில் விவாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கருத்து சொல்கிறதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் திமுக தலைவர் அதாவது ஒரு சாதாரண அடிமட்ட துண்டனோட மனநிலையிலேருந்து பேசியிருக்காரு. அவருக்கு உண்மை நிலையை சொன்னால் தானுங்க தெரியும். இப்படிலாம் நடக்குது, மேம்மட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, கீழ்மட்டத்தில் இருக்காங்க, யாருமே இப்படி இருக்க அதை இன்றைக்கி அருமையாக பேசிட்டாரு. இல்லை நல்ல அதாவது எப்படி சொல்கிறது, இன்றைக்கி திமுக தலைவர் பேசுனது ரொம்ப அருமை. எல்லா பேருமே சொல்கிறாங்க, அது நீங்களும் டிவியில் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப நிதானமாக எப்படி பேசணுமோ பேசி ஒப்புதல் வாங்கிட்டார், தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. நீ அடுத்த கட்டமாக எப்படி வேகமாக செயல்பட போகிறாங்க, செய்ய போகிறாங்கிறத பார்ப்போம். இது வரைக்குமே மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்தவங்களில் ஒரு 13 பேர் சொல்கிறாங்க. அதை எல்லா பேரும் பார்த்துருப்பீங்க. ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் பொறுப்பு போகுதுன்னு. நீ அவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க? அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புனா கட்சியில் மூத்த நிர்வாகிகள் தான். அவங்களாம் இளைய தலைமுறைக்கு வழிவிடணும்னு தலைவர், அவங்க திமுக தலைவர் சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டார்? புதியவர்கள் வரும்போது மூத்தவர்கள் இருந்து நம்ம வழிகாட்டணும்னு சொல்லியிருக்காரு. நீ இந்த 13 பேர், சாத்தூர் ராமச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. கட்சியை அடிமட்டத்திலேருந்து வளர்த்தவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவர்களுக்கும் உள்ள மரியாதையை அவங்க தலைவர் கொடுப்பார். ஏன்னா அது திமுக பொறுத்த வரைக்குமே யாருமே எந்த விதத்திலையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்பழகன் பேராசிரியர் அன்பழகன் 95 வயசு வரைக்குமே கட்சியில் இருந்தார். அவரோட ஆலோசனைகளை கேட்டாங்க. நம்ம திமுக தலைவர் அவர் 94 வயசுலுமே செயல்பட்டுக்கிட்டே இருந்தார். வயது ஒரு தடை கிடையாது. புதியவருக்கு வழிவிடணுங்கிற ஒரே காரணத்தினால, ஏன்னா இன்றைக்குள்ள போட்டியில் அப்படி தான் இருக்குது.
அதுக்காக தான் திமுக தலைவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு எல்லா பேருமே சொல்கிறாங்க. நீ புதிய மாவட்ட செயலாளர் வருவாங்க, புதிய கிளை செயலாளர் வருவாங்க, பகுதி கழக செயலாளர் வருவாங்க, எல்லாத்திலையும் அதிரடியான மாற்றங்கள் கொண்டு வரணும். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தலைவரோட ஒப்புதல் வந்ததுலேருந்து 15 நாளைக்குள்ளே நிர்வாக ரீதியாக மாவட்டங்களை பிரிக்கிறது. இப்போ ஒரு 7 தொகுதி இருக்குன்னா 2 பிரிச்சுறாங்க, ஒன்று மட்டும் விடுபட்டு போயிருக்குன்னா ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போகணுமா அதை கொண்டு போய் சேர்த்துறது. இந்த மாதிரி நிறைய மாவட்ட ரீதியாக பிரிக்கிறதுக்கான வேலையெல்லாம் நீ தொடங்கிடுவாங்க. 15 நாளுக்குள்ளே எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தேர்தல் வச்சு நியமனம் கிடையாது, தேர்தல் வச்சு தான் வரணும், வந்தால் தான் அவங்க ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்கன்னு தலைவர் திமுக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீ அதையும் செயல்படுத்திடுவாங்க. எவ்வளோ சீக்கிரமாக நடத்துகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு மாவட்டத்தை பிரிக்கிறது, நீ புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பு போடுறது, நீ அங்கிட்டு தேர்தல் உட்கட்சி தேர்தல் நடத்துறது. இனி திமுக மீண்டும் வருவோம் நாங்களே, அந்த மாதிரி மீண்டும் வருவாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அதே நாமளும் எதிர்பார்ப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.